வெல்கம் பேக் டு டிஜிட்டல் விஷன் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, கூகுள் மொபைல் ஃப்ரெண்ட்லி அப்டேட் அப்படின்ற ஒரு அல்காரிதத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த அல்காரிதம் கூகுள் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்ட அல்காரிதம். இந்த அல்காரிதத்தினால என்னென்ன பெனிஃபிட்லாம் இருக்குது, எதுக்காக இந்த அல்காரிதம் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டுச்சு அப்படின்ற விஷயத்த இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எதுக்காக கூகுள் இந்த அல்காரிதத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னா, இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்களாக்கும், இப்போ 2020 பார்த்தீங்களாக்கும் அதிகமான பேர் ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க, ரைட்டுங்களா? ஸோ ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறவங்க ஒரு வெப்சைட் அவங்க மொபைல் ஃபோனில் ப்ரௌஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, எப்படி டெஸ்க்டாப்பில் அந்த வெப்சைட் ஷோ ஆகுதோ அதே மாதிரி இந்த இடத்துல ஷோ ஆகணும் அப்படின்ற ஒரு ரீசனுக்காக தான் கூகுள் இந்த அப்டேஷனை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, ரைட்டுங்களா? ஓகே, இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போது இந்த இமேஜில் பார்த்தீங்க அப்படின்னா, மொபைல் ஃபோன் தட் இஸ் ஸ்மார்ட் ஃபோனை யூஸ் பண்ணுறவங்களோட ரேஷியோ எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்றத பார்க்கலாம், ரைட்டுங்களா? 2015 பார்த்தீங்க அப்படின்னா 200 மில்லியன்ஸ் யூஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க ஸ்மார்ட் ஃபோனை. அதே 2016 பார்த்தீங்கன்னாக்கும் 251 மில்லியன்ஸ் யூஸர் யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. 2017 அப்ராக்சிமேட்லி 300 மில்லியன்ஸ் யூஸர் ஸ்மார்ட் ஃபோனை யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகி இப்போ 2020 பார்த்தீங்கன்னாக்கும் 400 மில்லியன்ஸ் யூஸர் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போது என்ன அர்த்தம் அப்படின்னா, வருஷம் ஆக ஆக அதிகமான பேர் ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு தான் அர்த்தம், ரைட்டுங்களா? ஓகே, அப்போது இந்த 2015க்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு யூஸர் ஒரு இன்ஃபர்மேஷனை மொபைலில் சர்ச் பண்ணி பார்க்குறதுக்கும் டெஸ்க்டாப்பில் சர்ச் பண்ணி பார்க்குறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருந்திருக்கு. ஏன் அப்படின்னா, 2015க்கு முன்னாடி ஒரு வெப்சைட் ஒருத்தர் டெஸ்க்டாப்பில் சர்ச் பண்ணி பார்க்குற ஆரம்பிச்சுங்களேன், டெஸ்க்டாப்போட ஸ்க்ரீன் சைஸு, அதோட ரெசல்யூஷன் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஹை லெவல். அதோட வித்தை பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக தான் இருக்கும், ஸ்க்ரீன் சைஸும் பெருசு, ரைட்டுங்களா? அப்போது ஸ்க்ரீன் சைஸ் பெருசாக இருந்துச்சுனாக்கும் ஒரு வெப்சைட் அவர் வியூ பண்ணுற விதங்கள் எல்லா இன்ஃபர்மேஷனும் அதில் ஷோ பண்ணிடும், ரைட்டுங்களா? ஏன்னா சைஸ் பெருசில். இப்போ அதே இது மொபைலில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, மொபைலோட ஸ்க்ரீன் சைஸ் ரொம்ப ரொம்ப சின்னது. அதனால் நீங்கள் டெஸ்க்டாப்பில் பார்த்த அதே இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு இதில் கிடைக்குமான்னு பார்த்தா கண்டிப்பாக இல்லை. எப்போ 2015க்கு முன்னாடி. அப்போ நிறைய பேர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இது ஒரு கம்ப்ளைண்ட்டாக சொல்லியிருக்காங்க. ஏன்னா நாங்கள் டெஸ்க்டாப்பில் பார்க்குற இன்ஃபர்மேஷனும் இதில் பார்க்குற இன்ஃபர்மேஷனும் எங்களுக்கு வேரி ஆகுது. சம்டைம்ஸ் டெஸ்க்டாப்பில் நாங்கள் பார்க்குற இமேஜஸ் எங்களால் மொபைலில் பார்க்க முடியல. டெஸ்க்டாப்பில் பார்க்குற என்னோடய வெப்சைட் லோகோ மொபைலில் பார்க்குறப்போ எனக்கு லோட் ஆக மாட்டுது அப்படின்ற நிறைய கம்ப்ளைண்ட் கூகுளுக்கு போகணுமே. கூகுள் என்ன பண்ணியிருக்காங்க, ஓகே அப்போ இதுக்கு ஒரு அல்காரிதம் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணி இதை நம்ம ரெக்டிஃபை பண்ணணும்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கப்பட்ட அல்காரிதம் தான் இந்த கூகுள் மொபைல் ஃப்ரெண்ட்லி அப்டேட்ன்ற அல்காரிதம். ஸோ இந்த அல்காரிதம் என்ன சொல்லுது அப்படின்னா, எல்லா வெப்சைட் ஓனர்கிட்டையும் என்ன சொல்லுதுன்னா, உங்களோட வெப்சைட் மொபைல் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும். அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா, நீங்கள் உங்களோட வெப்சைட்டை ரெஸ்பான்சிவ் டெம்ப்ளேட் அப்படின்ற ஒரு இதை யூஸ் பண்ணி உங்களோட வெப்சைட்டை அப்டேட் பண்ணுங்கள். அந்த ரெஸ்பான்சிவ் டெம்ப்ளேட்னா என்ன மீனிங் அப்படின்னா, ஒரு வெப்சைட்டை நீங்கள் எந்த எலக்ட்ரானிக் கேட்ஜெட்டில் பார்த்தாலும் சேம் அப்பியரன்ஸ் தான் இருக்கும், ரைட்டுங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இமேஜை நான் ஷோ பண்ணுறேன், உங்களுக்கு தெரியும் பாருங்கள். ரெஸ்பான்சிவ் வெப் டிசைன் சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட்டை ஒருத்தர் டிவியில் பார்த்தாலும் என்ன இன்ஃபர்மேஷன் ஷோ ஆகுதோ அதே தான் அவர் ஒரு லேப்டாப்பில் அவர் பார்த்தாலும் சரி, அல்லது டேப்லெட்டில் பார்த்தாலும் சரி, மொபைலில் பார்த்தாலும் சரி, அதே சேம் இன்ஃபர்மேஷன் தான் அவருக்கு ஷோ ஆகுது. எந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னாக்கும் இன்ஃபர்மேஷன் லாஸே ஆகலை. அதாவது ஒரு டிவியில் பார்க்குறப்ப என்னென்ன இமேஜஸ்லாம் இருந்துச்சோ, என்னென்ன இமேஜஸ்ஸு, லோகோ, ஆப்ஷனு எல்லாம் இருந்துச்சோ அதே தான் அவருக்கு டெஸ்க்டாப்லேயும் அவருக்கு ஷோ ஆகுது. அதே இன்ஃபர்மேஷன் தான் டேப்பில் பார்க்குறப்ப இருக்குது, அதே இன்ஃபர்மேஷன் தான் மொபைலில் பார்க்குறப்பையும் இருக்குது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இவர் அவரோட வெப்சைட்டை ரெஸ்பான்சிவ் டெம்ப்ளேட் மூலமாக டிசைன் பண்ணியிருக்காரு. அதனால் உங்களோட வெப்சைட்டும் யாரெல்லாம் உங்களோட வெப்சைட்டை ரெஸ்பான்சிவ் டெம்ப்ளேட் இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணுறீங்களோ, கண்டிப்பாக உங்கள் வெப்சைட்டை யாராவது மொபைலில் சர்ச் பண்ணாலும் எங்களால் அப்படியே நீங்கள் டெஸ்க்டாப்பில் பார்க்கும்போது என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் ஷோ ஆகுதோ அதை உங்களுக்கு நான் ஷோ பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கூகுள் சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ அதிகமான பேர் மொபைல் ஃபோன் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டேன் ஃபஸ்ட் டைம். ஏன்னா இப்போ 400 மில்லியன்ஸ் யூஸர் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க மொபைல் ஃபோனை. அப்போது மோஸ்ட்லி ஒரு இன்ஃபர்மேஷனை கெட் பண்ணுறதுக்காக டெஸ்க்டாப்பை யூஸ் பண்ணுறவங்க காட்டிலையும் மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறவங்க தான் அதிகம். ஏன்னா ஒருத்தர் ட்ராவலிங்கில் இருக்காருன்னு வச்சுங்களேன், ட்ராவலிங்கில் இருக்கிறவர் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக அவர் வீட்டுக்கு போயிட்டு லேப்டாப்பை ஓப்பன் பண்ணி அதாவது இன்ஃபர்மேஷன் சர்ச் பண்ண போகிறது கிடையாது. அதே இது வீட்டுக்கு ஒரு
டெஸ்க்டாப் ஓப்பன் பண்ணி இன்ஃபர்மேஷனை கெட் பண்ணிகிட்டு இருந்த காலம்லாம் முன்னாடி. இப்போது ட்ராவலிங்கில் இருக்கார், ட்ராவலிங்கில் இருக்கிறப்பே அந்த இன்ஃபர்மேஷன் அவனுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாரு. டக்குன்னு என்ன பண்ணுவார், மொபைல் எடுத்து அந்த கூகுளில் போய்ட்டு என்ன பண்ணுவார்னா அந்த என்ன இன்ஃபர்மேஷன் அவருக்கு தேவையோ அதுக்கு ரிலவெண்ட்டான கொரிஸ் அல்லது கீவேர்டை யூஸ் பண்ணி அதை சர்ச் பண்ணி எடுத்துகிட்டு ரைட்டுங்களா. அப்போது அதிகமான பேர் வந்து மொபைல் யூஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. டெஸ்க்டாப் யூஸ் பண்ணுறவங்க காட்டிலும் மொபைல் யூஸ் பண்ணுறவங்களோட ரேஷியோ வந்து அதிகமாகிடுச்சு. அப்போ உங்களோட வெப்சைட் வந்து டெஸ்க்டாப்பில் ஷோ பண்ணுறதை காட்டிலும் அதே மாதிரி வெப்சைட்டு அதே அப்பியரன்ஸில் வந்து மொபைலையும் ஷோ ஆகணும். அப்படி ஷோ ஆனால் அவங்களுக்கு வந்து எந்த இன்ஃபர்மேஷன் லாஸ் ஆகாமல் கிடைக்கும் அப்படின்றதான் கூகுளோட திங்கிங் ரைட்டுங்களா. அப்போது யாரெல்லாம் உங்கள் வெப்சைட் வந்து மொபைல் ஃப்ரெண்ட்லியாக வச்சுக்கிறீங்களோ அவங்களோட வெப்சைட்டை வந்து நாங்கள் டாப் மோஸ்ட் பிளேஸில் வந்து டாப் மோஸ்ட் SERP ரிசல்ட்டில் வந்து நாங்கள் காட்டுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. SERPனா என்னென்னா சர்ச் இன்ஜின் ரிசல்ட் பேஜ். ஒருத்தர் கீவேர்டு வந்து சர்ச் பண்ணுறாரு அப்படின்னா அந்த கீவேர்டுக்கு ரிலவெண்ட்டாக இருக்கிற எல்லா ரிசல்ட்டையும் அந்த பேஜில் தான் ஷோ பண்ணும். அதுதான் சர்ச் இன்ஜின் ரிசல்ட் பேஜ்னு சொல்லுவாங்க. ஸோ சர்ச் இன்ஜின் ரிசல்ட் பேஜில் உங்களோட வெப்சைட் ரிசல்ட்டும் டாப்பில் வரணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வெப்சைட்டை நீங்கள் மொபைல் ஃப்ரெண்ட்லியாக வச்சுக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா நீங்கள் ரெஸ்பான்சிவ் டெம்ப்ளேட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கூகுள் சொல்கிறாங்க. ஓகேவா, ரைட். நெக்ஸ்ட் இது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, சரி உங்கள் வெப்சைட் வந்து நீங்கள் வந்து ரெஸ்பான்சிவ் டெம்ப்ளேட் யூஸ் பண்ணிட்டீங்க, அது வந்து மொபைல் ஃப்ரெண்ட்லியாக இருக்கா இல்லையான்னு எப்படி உங்களுக்கு தெரிஞ்சுக்கிற முடியும் அப்படின்னா அதுக்கும் நாங்கள் ஒரு டூல் தரோம். அந்த டூலில் போய்ட்டு உங்களோட வெப்சைட் URL போட்டு செக் பண்ணி பாருங்கள், அது வந்து மொபைல் ஃப்ரெண்ட்லியாக இருக்கா இல்லையா அப்படின்றத ஷோ பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன டூல் அப்படின்னா கூகுள் மொபைல் ஃப்ரெண்ட்லி டெஸ்டர் டூல். கூகுளில் போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா கூகுள் சர்ச் பாக்ஸில் போய்ட்டு கூகுள் மொபைல் ஃப்ரெண்ட்லி டெஸ்ட் டூல் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். டெஸ்ட்டுன்னு கொடுத்து பார்க்கலாம். டெஸ்ட்டுன்னு கொடுத்தாலே வருமா அப்படின்னு பார்த்தா இல்லை, கீழே பார்த்தீங்கன்னா டெஸ்ட் டூல் பார்த்தீங்களா, மொபைல் ஃப்ரெண்ட்லி டெஸ்ட் டூல் அப்படின்னு ஒன்று ஒரு டைட்டிலில் வந்து ஒரு ரிசல்ட் வந்து ஷோ ஆகுதுல, அந்த ரிசல்ட் வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி பார்த்தா ஓப்பன் மொபைல் ஃப்ரெண்ட்லி டெஸ்ட் டூல் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு பேஜ் வந்து டைரெக்ட் ஆகும் ரைட்டா. ஓகே, இந்த பேஜில் போய்ட்டு என்டர் URL டு டெஸ்ட்னு போட்டுக்கலாம். இந்த இடத்துல உங்கள் வெப்சைட்டோட URL வந்து நீங்கள் டைப் பண்ணி பாருங்கள் ரைட்டுங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் என்னோடய வெப்சைட்டோட URL digitalvishnu.in. அப்போ என்ன பண்ணுறேன்னா காப்பி பண்ணிட்டு வந்து இந்த இடத்துல போட்டு டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன். என்னோடய வெப்சைட் வந்து மொபைல் ஃப்ரெண்ட்லியாக இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறேன். டெஸ்ட்னு URL கொடுத்தீங்களாக்கும் அது வந்து அனலைஸ் பண்ணும் உங்கள் வெப்சைட் வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியாக தட் இஸ் மொபைல் ஃப்ரெண்ட்லியாக இருக்கா இல்லையா அப்படின்றத டெஸ்ட் பண்ணி உங்களுக்கு காட்டும். அப்போது கண்டிப்பாக உங்கள் வெப்சைட் வந்து மொபைல் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் வெப்சைட் வந்து ரெஸ்பான்சிவ் டெம்ப்ளேட்டை யூஸ் பண்ணி டிசைன் பண்ணணும் ரைட்டுங்களா. அதுதான் அந்த இடத்துல சொல்ல வர மெயின் திங்காகவும். இந்த இடத்துல ஷோ பண்ணுது என்ன ஷோ பண்ணுதுன்னா டெஸ்டட் ஆன் ஜூலை 16 வந்து உங்கள் வெப்சைட் வந்து நான் செக் பண்ணி பார்த்துருக்கேன், உங்கள் வெப்சைட் வந்து மொபைல் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிடுச்சு. சூப்பர். ஏன் அப்படின்னா பாருங்கள், மொபைல் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறப்போ இது எப்படி வந்து ஷோ ஆகும், மொபைலில் பார்க்குறப்போ உங்கள் வெப்சைட் இந்த மாதிரி தான் ஷோ ஆகும்னு சொல்லியிருக்கு ரைட்டுங்களா. ஓகே, என்னோடய லோகோ வந்து டிஸ்பிளே ஆகுது ரைட்டு, என்னோடய டைட்டில் டிஸ்பிளே ஆகுது ரைட்டு, என்னோடய மெனூஸும் டிஸ்பிளே ஆகுது. ஓகே, அப்போ என்னோடய டெஸ்க்டாப்பில் வந்து என்னோடய வெப்சைட்டை பார்க்குறப்ப எதெல்லாம் இருந்ததோ அது எல்லாமே பார்த்தீங்களாக்கும் எந்த ஒரு டீவியேஷன் இல்லாமல் என்னோடய மொபைலே ஷோ ஆகுது. இமேஜும் பார்த்தீங்களாக்கும் ஷோ ஆகுது, இமேஜுக்கு கீழே கொடுத்த கேப்ஷன் முதல் கொண்டு எனக்கு ஷோ ஆகுது ரைட்டுங்களா. அப்போ என்னோடய வெப்சைட் வந்து மொபைல் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. மேலே பார்த்தீங்களாக்கும் சம் எரர்ஸ் வந்து எனக்கு இருக்குது ரைட்டுங்களா. பேஜ் லோடிங் இஷ்யூஸ்னு சொல்லிட்டு கொஞ்சம் எரர் இருக்குது. இதை கிளிக் பண்ணி பார்த்தீங்களாக்கும் சம் எரர்ஸ்லாம் டிஸ்பிளே ஆகும் ரைட்டுங்களா. டிஸ்பிளே ஆகலைன்னா பிரச்சனையே கிடையாது. அப்போ டிஸ்பிளே ஆச்சு அப்படின்னா இந்த எரர்ஸ்லாம் எடுத்து உங்கள் வெப் டெவலப்பர் இருக்காங்களா அவங்ககிட்ட நீங்கள் கொடுத்து அதை நீங்கள் சால்வ் பண்ணிக்கலாம். ஓகே ரைட். இது செகண்ட் வே. இன்னொரு வழியில் வந்து எப்படி செக் பண்ணலாம் உங்கள் வெப்சைட் வந்து மொபைல் ஃப்ரெண்ட்லியாக இருக்கா இல்லையா அப்படின்னு எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா உங்கள் வெப்சைட்டை வந்து நீங்கள் முதல்ல டைப் பண்ணிக்கங்க. இதில் நான் டைப் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துல வந்து இதை எடுத்து விட்டு ஹோம் பேஜுக்கு கொண்டு போகிறேன். ஹோம் பேஜுக்கு போய்ட்டு பார்க்குறப்போ லோகோ டிஸ்பிளே ஆகுது, டைட்டில் டிஸ்பிளே ஆகுது, எல்லாமே டிஸ்பிளே ஆகுதா. இந்த இடத்துல Ctrl+I ப்ரெஸ் பண்ணுங்கள். அது என்னென்னா இன்ஸ்பெக்ட்னு சொல்லிட்டு அந்த ஆப்ஷன், அந்த இன்ஸ்பெக்ட்ன்ற ஆப்ஷனில் லெஃப்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா Galaxy S5 இருக்குது பார்த்தீங்களா. இதை கிளிக் பண்ணி பார்த்தீங்களாக்கும் ஒவ்வொரு இந்த ரெஸ்பான்சிவ் இருக்குது பார்த்தீங்களா. ரெஸ்பான்சிவ் பார்த்தீங்களாக்கும் இந்த மாதிரி தான் உங்களுக்கு வெப்சைட் வந்து மொபைலில் ஷோ ஆகும்னு சொல்கிறாங்க ரைட்டு. இப்போ எனக்கு ஒவ்வொரு டிவைஸ்லையும் எப்படி என்னோட வெப்சைட் வந்து ஷோ ஆகுன்றதை நான் செக் பண்ணிக்கலாம். Moto G4ன்ற டிவைஸில் என்னோடய வெப்சைட் எப்படி ஷோ ஆகும். ஓகே, எல்லாமே இருக்கான்னு பாருங்கள். லோகோ இருக்குது, மெனு இருக்குது, டைட்டில் இருக்குது, என்னோடய இமேஜ் இருக்குது, தென் கீழே கண்டென்ட்லாம் நிறையா இருக்குது ரைட்டுங்களா. இது நீங்கள் ஸ்க்ரால் பண்ணி பார்த்தீங்களாக்கும் எல்லா கண்டென்ட்டும் வந்து ப்ராப்பராக இருக்குது. எந்த இடத்துல எனக்கு வந்து மிஸ்மேட்ச் ஆகலை. சூப்பர்.
அப்போ என்னோடய வெப்சைட் வந்து மொபைல் ஃப்ரெண்ட்லியாக இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி உங்களுக்கு ஷோ ஆகும், அப்படி இல்லைனா ஷோ ஆகாது. ஓகே, ஸோ ஒவ்வொரு டிவைஸ்லேயும் உங்கள் வெப்சைட் எப்படி ஷோ ஆகுன்றதை வந்து இங்கே நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் Pixel 2 அப்படின்ற ஒரு டிவைஸில் என்னோடய வெப்சைட் எப்படி ஷோ ஆகும்ன்றதை பார்த்துக்கலாம். இப்போது என்னோடய வெப்சைட் பார்த்தீங்கன்னாக்கும் டெஸ்க்டாப்பில் வந்து ஸ்க்ரீன் சைஸ் ரொம்ப பெருசு. இப்போ நான் உங்களுக்கு லேப்டாப்பில் உங்களுக்கு காட்டுறேன் என்னோடய வெப்சைட்டை. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நான் டைப் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், digitalvishnu.in அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுறேன். மொபைலில் பார்த்தீங்கன்னாக்கும் என்னோடய ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதே ரிசல்ட்டு எந்த ஒரு சேஞ்சஸ் இல்லாமல் எனக்கு டெஸ்க்டாப்லேயும் ஷோ ஆகுது. எப்போ அப்படி ஷோ ஆகும் அப்படின்னா உங்கள் வெப்சைட் வந்து மொபைல் ஃப்ரெண்ட்லியாக இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி ஷோ ஆகும். அப்போ அப்படி ஷோ ஆகணும்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ரெஸ்பான்சிவ் டெம்ப்ளேட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, இன்னொரு விஷயம் வந்து இது ஆக்சுவலி 2 வழியில் சொல்லிட்டேன். ஒன்று வந்து நீங்கள் டெஸ்டர் டூவில் போட்டு அதில் போய்ட்டு உங்கள் யூஆர்எல் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி செக் பண்ணலாம். ரெண்டாவது வந்து Ctrl+Shift+I ப்ரெஸ் பண்ணி செக் பண்ணலாம். மூணாவது விஷயம் வந்து சர்ச் கன்சோலில் போய்ட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சர்ச் கன்சோலில் போகிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா கூகுளில் போய்ட்டு இந்த இடத்துல சர்ச் கன்சோல் நீங்கள் டைப் பண்ணாலும் சரி, இல்லை வெப் மாஸ்டர்னு சொல்லி டைப் பண்ணாலும் சரி, ஒரு லிங்க் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். அந்த லிங்க்கில் வந்து சைன்இன் கொடுத்து சைன்இனில் போய்ட்டு உங்களோட ஜிமெயில் ஐடி, நீங்கள் எந்த ஜிமெயில் ஐடி கொடுத்து சைன்அப் பண்ணீங்களோ அந்த ஜிமெயில் ஐடி கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணிங்களாக்கும் இந்த பேஜுக்கு வரும். ரைட்டுங்களா? இந்த பேஜில் ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா எவ்வளோ பேஜஸ் வந்து இண்டெக்ஸ் ஆகிருக்குன்னு நான் செக் பண்ணுறேன். ரைட்டுங்களா? அதுக்கு என்ன பண்ணுறேன்னா கவரேஜ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இது வரைக்கும் எவ்வளோ பேஜஸ் வந்து உங்கள் வெப்சைட்டில் இருந்த பேஜஸ் வந்து கூகுளில் இண்டெக்ஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காட்டும். 33 பேஜஸ் சொல்லுது. ரைட்டுங்களா? 33 பேஜஸ் வந்து வேலிடாக இருக்குங்க. 33 பேஜஸ் வந்து நான் வந்து ஷோ பண்ணியிருக்கேன்னு சொல்லுது. சரி, அப்போது என்னோடய வெப்சைட் வந்து மொபைல் ஃப்ரெண்ட்லியாக இருந்தால் இந்த 33 பேஜுமே எனக்கு என்ன இருக்கணும், மொபைலில் பார்க்குறப்ப எனக்கு கரெக்டாக ஷோ ஆகணும்ல. அதை எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா இந்த இடத்துல அப்படியே நீங்கள் ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா மொபைல் யூஸபிலிட்டின்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணி பாருங்கள். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எத்தனை பேஜ் வேலிடாக இருக்குது, 2 பேஜ் தான் வேலிடாக இருக்குது. என்னென்ன பேஜஸ் எல்லாம் வேலிடாக இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ இந்த 2 பேஜை நான் கிளிக் பண்ணி பார்த்தேன்னு வச்சுங்களேன், என்னென்ன பேஜெலாம் வருது அப்படின்னா ஷோ ஆகணும் வேலிட். ஸோ இந்த இடத்துல வந்து பேஜஸ் வந்து ஷோ பண்ணும், 2 பேஜ் வந்து வேலிடாக இருக்குது அப்படின்றது. இங்கே பாருங்கள் வேலிடுன்னு சொல்லிட்டு ஒரு 2 பேஜை காட்டுது. அந்த பேஜ் என்னென்னு கிளிக் பண்ணி பார்க்குறேன். ஒன்று வந்து அபோட்டஸ் பேஜ், இன்னொன்று வந்து அபோட்டஸ் 2ன்னு இருக்குது. ரைட்டுங்களா? இந்த அபோட்டஸ் பேஜ் மட்டும்தான் எனக்கு என்ன இருக்குது, மொபைல் ஃப்ரெண்ட்லியில் வந்து கரெக்டாக ப்ராப்பராக ஷோ ஆகுது. மற்ற எல்லா பேஜஸுமே எனக்கு வந்து இண்டெக்ஸ் ஆகலை. ஆனால் எவ்வளோ பேஜ் நான் யூஸ் பண்ணியிருக்கேன், 33 பேஜஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் நான். இப்போ ரிமைனிங் பேஜஸ்லாம் என்ன ஆச்சு அப்படின்னா ப்ராப்ளமாக இருக்குது. நான் வந்து ஃபஸ்ட்டே காமிச்சல என்னென்ன, அதாவது அந்த எரர்லாம் காட்டுச்சுன்னு சொல்கிறேன்ல, அந்த எரரில் போய்ட்டு நான் எல்லா எரரையும் நான் ரெக்டிஃபை பண்ணேன் அப்படின்னா கண்டிப்பாக என்னோடய வெப்சைட்டும் எல்லா பேஜஸும் வந்து மொபைல் ஃப்ரெண்ட்லியாக மாறி மொபைலில் யாராவது சர்ச் பண்ணாங்க அப்படின்னா டெஸ்க்டாப் எப்படி ஷோ ஆகுதோ அதே மாதிரி அவங்களுக்கும் மொபைலில் சர்ச் பண்ணி பார்க்குறப்பையும் ஷோ ஆகும்னு சொல்கிறேன். ரைட்டுங்களா? ஸோ இந்த இடத்துல பாருங்கள் நோட்டிஃபிகேஷன் எனக்கு எரர் காமிச்சிருக்கு. நியூ மொபைல் யூஸபிலிட்டி இஷ்யூஸ் டிடெக்டட் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஒரு ஏதாவது இஷ்யூ இருக்குது உங்கள் வெப்சைட்டில், அதனால் வந்து என்னால் 2 பேஜ் மட்டும்தான் வேலிடாக காட்ட முடியுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை நான் ஃபிக்ஸ் பண்ணேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து எரர்லாம் நான் ரெக்டிஃபை பண்ணேன் அப்படின்னா உங்களோட எல்லா பேஜஸையும் இதே மாதிரி மொபைல் ப்ரௌசரில் போய்ட்டு நீங்கள் மொபைலில் போய்ட்டு நீங்கள் சர்ச் பண்ணாலும் எப்படி டெஸ்க்டாப்பில் ஷோ ஆகுதோ அதே மாதிரி என்னால் காட்ட முடியும் அப்படின்னு சொல்லுது. இந்த எரர் நான் எப்படி ரெக்டிஃபை பண்ணுவேன் அப்படின்னா இது அப்படியே இந்த எரர் எடுத்துகிட்டு போய் என்னோடய வெப் டெவலப்பர் இருப்பாங்களா அவங்ககிட்ட கொடுத்து நான் அதை சால்வ் பண்ணிக்கிறேன். ரைட்டுங்களா? அப்போ 3 வழியில் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஒன்று வந்து கூகுள் மொபைல் டெஸ்டர் டூல், அந்த டூலில் போய்ட்டு யூஆர்எல் டைப் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கலாம். அல்லது Ctrl+Shift+I ப்ரெஸ் பண்ணியும் உங்கள் வெப்சைட் வந்து ஒவ்வொரு டிவைஸில் எப்படி ஷோ ஆகுதுன்னு பார்த்துக்கலாம். 3வது விஷயம், உங்கள் வெப்சைட்டில் இருக்கிற எல்லா பேஜுமேவும் மொபைல் ப்ரௌசரில் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்குறப்ப கரெக்டாக ஷோ ஆகுதா, இண்டெக்ஸ் ஆகிருக்கா, எல்லாமே வந்து வேலிடாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணி பார்த்துக்கலாம். ரைட்டுங்களா? இப்போ செக் பண்ணி பார்க்குறப்ப எல்லா பேஜஸும் இண்டெக்ஸ் ஆகிருந்தது அப்படின்னா வேலிடாக இருந்துச்சு அப்படின்னா எல்லா பேஜஸும் வந்து நீங்கள் மொபைலில் பார்க்குறப்ப வரும். அப்படி இல்லைனா எந்த பேஜ் வந்து வேலிடாக இருக்கோ அந்த பேஜ் மட்டும்தான் உங்களுக்கு மொபைலில் பார்க்குறப்போ இங்கே என்ன இன்ஃபர்மேஷன் இருந்தது, எல்லா என்னென்ன இமேஜஸ்லாம் இருந்தது, என்னென்ன லோகோஸ்லாம் இருந்துச்சோ அது அப்படியே ஷோ ஆகும். மற்ற இன்ஃபர்மேஷன் பார்க்குறப்போ அங்கங்கே அலைன்மெண்ட்லாம் மாறி அவங்களுக்கு வந்து ப்ராப்பரான இன்ஃபர்மேஷன் வந்து வராதுன்றத காட்டிலும் மெயின் என்ன விஷயம் அப்படின்னா யாராவது உங்கள் வெப்சைட்டுக்கு ரெலவெண்ட்டான கீவேர்டை போட்டு சர்ச் பண்ணி பார்க்குறாங்க அப்படின்னா உங்கள் வெப்சைட் வந்து மொபைல் யாராவது சர்ச் பண்ணுறாங்க அப்படின்னா டாப் மோஸ்ட் பிளேஸில் வந்து உங்கள் வெப்சைட் வந்து ஷோ ஆகாது. ஏன் அப்படின்னா ஒன்லி 2 பேஜ் தான் வேலிடாக இருக்குது, ரிமைனிங் பேஜெலாம் வேலிடாக இல்லை அப்படின்னு சொல்லி கூகுள் சொல்கிறாங்க. அப்போது கண்டிப்பாக நீங்கள் இதை வந்து செக் பண்ணி ஆகணும். உங்கள் வெப்சைட்டோட எத்தனை பேஜ் இருக்கோ அத்தனை பேஜும் கரெக்டாக வேலிடாக இண்டெக்ஸ் ஆகிருக்கா அப்படின்ற விஷயத்தை நீங்கள் செக் பண்ணி பார்த்தா மட்டும்தான்
யாராவது மொபைலில் போய்ட்டு உங்கள் வெப்சைட்டை சர்ச் பண்ணுறாங்க அப்படின்னா உங்கள் வெப்சைட் வந்து டாப் மோஸ்ட் பிளேஸில் வரும். ஏன் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் அதிகமான பேர் வந்து மொபைலில் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. மொபைலில் தான் ப்ரௌஸ் பண்ணி ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனையும் அவங்க கெட் பண்ணுறாங்க. அப்போது உங்கள் வெப்சைட்டை வந்து மொபைலில் அவங்க பார்க்கணும் அப்படின்னா உங்கள் வெப்சைட் வந்து கண்டிப்பாக கூகுள் மொபைல் ஃப்ரெண்ட்லி அப்டேஷன் வந்து என்ன சொல்லுங்கள், கூகுள் மொபைல் ஃப்ரெண்ட்லியாக வந்து உங்கள் வெப்சைட் இருந்தால் மட்டும்தான் உங்கள் வெப்சைட் வந்து மொபைலில் சர்ச் பண்ணுறப்போ டாப் மோஸ்ட் பிளேஸில் கொண்டு போய் காட்டப்படும் அப்படின்ற விஷயத்த கூகுள் வந்து சொல்கிறாங்க. ரைட்டுங்களா? கண்டிப்பாக உங்கள் வெப்சைட் வந்து கூகுள் மொபைல் ஃப்ரெண்ட்லியாக வச்சுக்கணும். இதுதான் வந்து இந்த வீடியோவில் வந்து நான் சொல்ல வர்றது. ரைட்டுங்களா? ஓகே, இன்னும் அடுத்தடுத்த வீடியோவில் வந்து ஒவ்வொரு அல்காரிதத்தை பற்றி நம்ம ப்ரீஃபாக பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்து போகிற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நெக்ஸ்ட் வீடியோவில் இதே மாதிரி வேறு ஒரு இன்ஃபர்மேஷன் எடுத்துகிட்டு வந்து பார்க்குறேன். அது until that